Welcome to UPSC Vinod. Today we are going to discuss one of the important PYQ. கண்டிப்பா இந்த PYQ ரிலேட்டடா ஒரு கொஷின் வரப்போகுது. என்ன கொஷின் அப்படின்னா மிஷன் சமுத்ரயான். மிஷன் சமுத்ரயான். So on deep sea ocean mining. Deep sea ocean mining on polymetallic nodules. 100% we can expect a question based on this year. So okay, let us discuss the question. So before discussing the question, so why this question is very much important? See, exploring energy resource. One of the most important thing is UPSC will focus on futuristic question, futuristic concepts. Energy exploration is one of the important concept with respect to UPSC mains and also prelims. அப்போ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜி ரிசோர்ஸ் சம்பந்தப்பட்ட எக்ஸ்ப்ளோரேஷன் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே நம்ம வந்து படிச்சுதான் ஆகணும். கண்டிப்பா அதுல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா வரும். அப்போ 2018 கேட்ட கொஸ்டின், why is India taking keen interest in the resource of Arctic region? ரொம்ப ஓப்பன் எண்டட் கொஷின், ரொம்ப ஓப்பன் எண்டட் கொஷின். என்னது, இந்தியா ஏன் வந்து பார்த்தீங்கன்னா கீன் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ், ஏன் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க ஆர்டிக் ரீஜனில்? ஒரே விஷயம் தான். ஆர்டிக் ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்ப்ளோர்டு ரிசோர்ஸஸ் நிறையா இருக்குது. அதனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு, அதில் வந்து அது வந்து குளோபல் காமன். ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ ஓவராலாக குளோபல் காமன் அண்ட் என்னது ரிசோர்ஸ் யார் ஃபர்ஸ்ட் போறாங்களோ அவங்களுக்கு நிறைய ரிசோர்ஸ் கிடைக்க போகுது, அவ்வளவுதான். ஸோ அப்போ அதனால தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஆர்டிக் ரீஜன்ல அதிகமாக ஃபோக்கஸ் பண்றோம். ஓகே, இன்ட்ரோடக்ஷன். ரீசென்ட்லி மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் ஹஸ் அன்வீல்ட் இந்தியாஸ் ஆர்டிக் பாலிசி டைட்டில்ட் இந்தியா அண்ட் ஆர்டிக் பில்டிங் அ பார்ட்னர்ஷிப் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா அண்ட் ஆர்டிக் பில்டிங் அ பார்ட்னர்ஷிப் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. This comes at the time when international interest has been increasing in polar region. So not only India, other countries also raising their interest over the Arctic region or polar regions. Okay, so introduction is very simple. எந்த மினிஸ்ட்ரி, அந்த மினிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பிகாஸ் ஆஃப் இந்தியா அண்ட் ஆர்டிக் பில்டிங் அ பார்ட்னர்ஷிப் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பாலிசியை வந்து டிராஃப்ட் பாலிசியை நம்ம வந்து வெளியிட்டிருக்கோம். அதனால இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதையே நம்ம இன்ட்ரோடக்ஷன் எடுத்துக்கிறோம். ஓகே, ரீசன் ஃபார் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட் இன் ஆர்டிக், என்னெல்லாம் ரீசன்ஸ்? ஸோ கொஷின் அதான கேட்டிருக்காங்க, why is India taking keen interest? So reason, because in 2030 India has granted observer status in Arctic Council, providing it with platform to engage in the discussion on Arctic issues. So 2013 இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா we got observer status. First reason, we are in observer status of Arctic Council. Okay, providing with a platform to engage, discuss on Arctic issues. See, we can't engage as an observer, we can engage in discussions. So we can engage in discussion with respect to Arctic issues. First point, why Arctic is very much important. India's observer status. India got observer status in Arctic Council. First point. Second point, in 2008, India established a national center for Antarctic and ocean research, which expanded its focus, included Arctic region. So in 2008, India has established a National Center for Antarctic and Ocean Research. See, this is an organization. So India has established such organization. It also includes Arctic region. So second point, ஏன் நம்ம வந்து ரீசன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நம்ம வந்து அப்சர்வர் ஸ்டேட்டஸ்ல இருக்கோம், அதனால நம்ம ஆர்டிக் கவுன்சில ஃபோக்கஸ் பண்றோம். அதுக்கடுத்து நம்ம வந்து நேஷனல் சென்டர் ஃபார் அண்டார்டிக் அண்ட் ஓஷன் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம், ஒரு ஆஃபீஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அந்த ஆஃபீஸில் நம்ம வந்து அந்த ஆர்கனைசேஷனில் ஆர்டிக் சர்க்கிளையும் நம்ம ஆர்டிக் ரிசர்ச் சென்டரையும் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். In 2007, India's first Arctic expedition took place with deployment of an iceberg vessel. So in 2007 itself, India's first Arctic expedition has been taken place. So with an iceberg vessel, INS Sagar Kanya, to study the climate change and conduct of oceanography researches. So INS Kanya to study the climate change and oceanography researches for Arctic expedition. ஸோ நம்ம 2007 நம்ம ஆர்டிக் எக்ஸ்பெடிஷன் அந்த ஏரியா வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு வெசலை வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம்.
Permanent research station Maitri and Bharati was established. So permanent station நம்ம வந்து establish பண்ணியிருக்கோம். So the changing in Arctic condition have opened up new shipping routes including northern sea route. So ரொம்ப important northern sea route. Northwest passage, northern sea route, northwest passage. Also it shortens maritime connections between Asia, Europe, Northern America. See, you know that Arctic region, these areas with respect to image, continent Russia, Asia, Russia. So these areas, Europe. So இந்த இடத்துல தான் நம்ம ஆர்டிக்னு சொல்றோம். இந்த இடத்துல வந்து so if it opens the transport for if it is open for transport system, shorten maritime connection between Asia, Europe and North America. So இந்த பக்கம் அமெரிக்கா இருக்கு. So it will be shortened routes for all these countries, all these continents. Extraction and sustainable management of Arctic resource have implications for global energy security. Yes, so Arctic is not only for transport system and it has an energy also. Energy-யுமே அங்க வந்து exploit பண்ண போறாங்க. So yes, with respect to this only, I'm connecting with polymetallic nodules, mission Samudrayan. This year very much important for mains. So extraction and sustainable management of Arctic resources. Extraction, sustainable management of Arctic resources have implications for global energy security and resource deployment. It also strengthens the ties with Arctic nations. So நம்ம presence of இந்தியாவோட presence அங்கே ஆர்டிக்ல இருக்கிறது ஆர்டிக் நேஷன்ஸோட டைஸையும் strengthen பண்ணும். As no country own it, so it is a global common. So Arctic is a global common. So it is governed by Arctic Council. It forms global common, must have voice in global Arctic affairs. ஸோ அது குளோபல் காமனுங்கிறதுனால இந்தியாவோட ஸ்டேட்டஸை வந்து பிரதிபலிக்கிறதுக்கு நம்ம அங்கே நம்மளோட வாய்ஸும் இருக்கிறது நல்லது. Arctic is unexpected. Arctic is unexplored with the conditions of mineral oil resources. It is home to diverse marine ecosystem and valuable fishery resources. ஜென்ரலாக சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மெரைன் எக்கோசிஸ்டம் ஃபிஷரி ரிசோர்ஸஸ் எல்லாமே அங்கே இருக்கும். அன்எக்ஸ்ப்ளோர்டாக இருக்குது. அதுதான் வந்து அங்கே ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்ப்ளோர்டாக இருக்குது. பாசிட்டிவ் வந்து அன்எக்ஸ்ப்ளோர்டாக இருக்குது. இந்தியாஸ் ஃபிஷிங் இண்டஸ்ட்ரீஸ் குட் பெனிஃபிட் ஃப்ரம் அக்சஸ் டு த ரிசோர்ஸ். எஸ், ஜென்ரலி இந்தியா எப்படி பெனிஃபிட் ஆகும் அப்படின்னா இந்தியாஸ் ஃபிஷிங் இண்டஸ்ட்ரி வில் பி கெட் பெனிஃபிட்டட். Arctic region with abundance of mineral and oil resources, it acts as a energy security. சி ரொம்ப ஈஸியாக நம்ம பாயிண்ட்ஸை ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ ஆர்டிக் ரீஜன் போச்சு அப்படின்னா ஆர்டிக் ரீஜன் இப்போ நமக்கு வந்ததுன்னா டிரான்ஸ்போர்ட்டு, ஸோ அதுக்கடுத்து மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன், அதுக்கடுத்து எனர்ஜி எக்ஸ்ப்ளோரேஷன். ஸோ இது ரெண்டுத்தையுமே தனித்தனியாக சொல்லும் போது நமக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆகுது. அடுத்து ஃபிஷரிஸு. ஸோ சி எல்லாமே சிமிலர் தான். அடுத்து ஆயில் ரிசோர்ஸு. ஸோ எல்லாமே தனித்தனி பாயிண்டாக எழுதணும்னா நமக்கு வந்து இட் வில் கேதர் மோர் ஸ்பேஸ். ஸோ ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். So Arctic region which faces sea level rising, alters weather pattern and change in global systems. Arctic region provides valuable data and insights for understanding the climate dynamics, sea level rise, biodiversity, atmosphere research can be carried out. So அந்த இடத்துல நம்ம வந்து ரிசர்ச்சுமே கேரி அவுட் பண்ணலாம். It has high latitude, proximity of polar region, allow for study Earth's magnetic field. So Arctic regionல you know that auroras borealis, Arctic regionல வந்து பார்த்தீங்கன்னா auroras borealis, it is absence of magnetic field அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல auroras and borealis இருக்கு. அங்கே ரிசர்ச் இதுவுமே நம்ம வந்து கண்டக்ட் பண்ணலாம். India's Arctic policy not only focuses on Arctic resources but also focus on sustainable extraction. See, இதுதான் முக்கியமான வார்த்தை, sustainable extraction, environmental protection அண்ட் ரைட் ஆஃப் லோக்கல் கம்யூனிட்டிஸ். ஸோ இந்தியா ஒரு அந்த மிஷனை எடுத்துக்கிறதுக்கு காரணம் இட்ஸ் நாட் ஓன்லி பேஸ்ட் ஆன் எனர்ஜி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது. சஸ்டைனபிளாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், ஃபியூச்சரை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷனில் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய லோக்கல் கம்யூனிட்டிஸ்க்கு நீங்கள் ரைட்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஃபைனலாக இது எப்படி கன்க்ளூட் பண்ணுறோம்? இந்தியா இஸ் பிலீவ்டு தட் ஆர்டிக் குட் பிகம் ஐஸ் ஃப்ரீ பை இயர் 2050. இன் திஸ் ரெஸ்பெக்ட் Gandhinagar Declaration during COP13 in 2020 signifies contribution of India to more ethical approach in handling Arctic melting, cutting beyond the interest of resource exploration. நம்ம ரிசோர்ஸை மட்டும் பார்க்காம எத்திக்கல் அப்ரோச்சும் எடுக்கணும்னு சொல்லிட்டு காந்திநகர் டிக்ளரேஷன்ல 2020 COP13 நம்ம வந்து ஆல்ரெடி we took an aim. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபைனலி கம்மிங் அப் வித் அன் யூனிக் இனிஷியேட்டிவ் ஆஃப் UPSC Vinod cards. See, why is India taking keen interest in the resource of Arctic region? Okay, India's Arctic policy approved in 2022, earlier 2013, to deepen India's engagement in Arctic.
Recognized, see this card will have a updated answer. So recognized Arctic as a region of economic potential, strategic importance, global governance. See, ரொம்ப simple. So Arctic வந்து எப்படி recognize பண்றோம்? Economic importance, strategic importance, global governance. So focus on research, responsible use, environmental protection and international cooperation. So this is an India's Arctic policy. What is India's Arctic policy? So up to in 2022, deepen India's engagement in Arctic, recognized Arctic as a region of economic potential, strategic importance, global relevance, focus on research, responsible use of resources, environmental protection and international cooperation. Observer status in Arctic Council. What is the observer status? India has observer status in Arctic Council since 2013. Arctic Council is primarily intergovernmental forum of cooperation of Arctic issues. Other observers, China, Japan, South Korea, Singapore, EU. These are all other observers. Okay. Scientific research and expeditions. So 2007, first Indian science expedition on Arctic. 2008, Himadri, first research based on Arctic. So 2010, second expedition. 2012, third expedition. So 2022, sixth expedition. So area of study, glaciology, climate change, geology, atmospheric science, marine biology, technology development. So coming up with a strategic importance. It is a global common. வாட் இஸ் மென்பே குளோபல் காமன்? எல்லாருமே அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். வேர்ல்டில் இருக்கிற யார் ஒருத்தருக்கும் அது வந்து சொந்தமாகாது. ஸோ யார் ஃபர்ஸ்ட் போகிறாங்களோ அவங்க அதிகமான ஏரியாவை கவர் பண்ணிப்பாங்க, அவ்வளோதான். ஸோ குளோபல் காமன், ஆர்டிக் இஸ் அ குளோபல் காமன். ஸோ கமெண்ட் பண்ணுங்க வேற என்னெல்லாம் குளோபல் காமன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் குளோபல் காமனுங்கிறது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ ஆர்டிக் இஸ் அ குளோபல் காமன். Stability and cooperation in the region affected the entire world. Sea route, melting ice opens new sea route, northern sea route, reduces the distance between Asia, Europe and North America. Geopolitical space, increasing presence of major powers of US, Russia, China, EU, makes it critical region for the strategic balance. National security, security is India's long-term strategy, interest of energy security. See, this is a map. So next, economic opportunity, new trade routes, fishery resources, tourism, technological and industries. So shorten the route can boost the trade and reduce the shipping cost. Rich fish, groundwater, potential for the sustainable utilization, unique natural landscape, opportunity for expedition and cruise tourism, access to advanced technology and scope of industrial collaboration. Climate change. Arctic is warming nearly 4 times the global average. Melting of ice has a global implications on rising sea level, extreme weather events, and ecosystems changes. Understanding Arctic is essential for global climate module and mitigation strategy. Energy and mineral resources. Hydrocarbon reserve. See how this answer gets updated. Hydrocarbon reserves as estimates 13% of world undiscovered oil present in Arctic region. 30% of natural gas may lie in Arctic region. Mineral resource rich in rare earth minerals. See why it is very much important. Why polymetallic nodules, deep sea ocean mission, and what mission Samudrayan is very much important for this year mains. Mission Samudrayan is very much important for this year mains. Nickel, copper, zinc, gold, uranium, diamond. Critical for high-tech industries and clean energies. Way forward. Strengthening the scientific research and building long-term data series. Enhancing cooperation with Arctic governance. Promote sustainable use of resources. Invest in the technology and deeper collaboration with the like-minded Arctic nations. Conclusion. The Arctic is a region of opportunities and challenges. India's proactive engagement ensures energy security, economic gains, strategic balance, and responsible role in global governance. See, this is how you should present enhance the answer. So, கண்டிப்பா அடுத்த வீடியோவில் we can go with polymetallic nodules and deep sea ocean mission and mission Samudrayan. 100% we can expect a question with respect to this because of this Arctic region PYQ. Thank you.